நம்ம இந்த வீடியோல 2024ல நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, டார்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். திராட்சையில டார்டாரிக் அமிலமும் தக்காளியில ஆக்சாலிக் அமிலமும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஃபர்ஸ்ட், பெருமூளை புறணி உணர்வுகளை பெறுதல். ஹைபோதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கேனிமீட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டன் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, நகராட்சி ஆணையர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, மார்ட்டின் லூதர் கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமக்ர சிக்ஷா அபியன் திட்டத்தின் நோக்கம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பொதுக்கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பொதுக்கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சசி தரூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சமணம் பசாதி, ஜூடாயிசம் சினஹாக், புத்த மதம் விஹாரா, ஜொராஸ்ட்ரியம் அஹியாரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? இந்த கொஸ்டின் ஆன்சர், சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகியன முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. மூணாவது சென்டென்ஸ், வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த வெளி இமயமலை வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக தான் இருக்கும். ஆனா இங்க தொடர்ச்சியான மலைத்தொடரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த மற்ற ரெண்டு ஆப்ஷனும் கரெக்ட். இதுல வந்து ஆப்ஷனல் பி 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, குதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேஸ்வா பொறுத்துக. தேஸ்வா அப்படிங்கிறவங்க பிரதம அமைச்சர், சுர்னாதீஸ் செயலர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷனல் சி, டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்ட குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவும் எந்தெந்த இயர் எழுதியிருக்கு. பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து 1957. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு 1977. அதுக்கப்புறம் GVK ராவ் குழு 1985. அதுக்கடுத்து
எல்.எம். சிங்வி குழு 1986. இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? இதுல ஃபர்ஸ்ட் கூற்று 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. இது கரெக்ட் தான். அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அரசமைப்பில் 10வது அட்டவணை, ஆனா இங்க 9ன்னு கொடுத்திருக்காங்க, அதனால இது தப்பு. நெக்ஸ்ட் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இதுவும் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 மற்றும் 3 சரியானது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ரூ. 10 லட்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசாஃபாகுல்லா கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி காகோரி சதி வழக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சித்ரஞ்சன் தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பொய்யா விளக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் ரூ. 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? 12,000 வந்து 5%க்கு 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில விட்டுருக்காங்க அப்படின்னா 2-1 மெத்தட். இதுல 12,000க்கு 5% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 600 ரூபா வரும். 1% அப்படிங்கிறது 120 ரூபா வரும். இதே 5% அப்படிங்கிறது 600 ரூபா. 2 வருஷத்துக்கு வட்டி, அதனால 2,600 ரூபாய். அப்புறம் கூட்டு வட்டிங்கிறதுனால அடுத்த வருஷத்துக்கு வந்து 600 ரூபால 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 600 ரூபால 10% பார்த்தீங்கன்னா 60 வரும். அதே 5%னா 30. இப்ப 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறதுனால மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க, முதிர்வு தொகை. அதனால இந்த 12,000 பிளஸ் வட்டி மொத்தத்தையும் கூட்டணும். வட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு 600 ஒரு 1,200 பிளஸ் ஒரு 30, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 13,230. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 13,230. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளைனி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி முசிறி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பேரா சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி காலமும் இடமும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் ரத்த சோகை முக பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 2018. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாட்டு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 7 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ திணை வகைகள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க பேசிக்கா. ஆனா பாருங்க இது 2018ஓட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூ. கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ரூ. 3512.85 கோடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை/எல். இதுல பார்த்தீங்கன்னா ஆர் 700 சென்டிமீட்டரும் ஹெச் உயரம் வந்து 24 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு இங்க பை/எல்ல எல் வேணும். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு √r² + h². இங்க ஆர் வந்து 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனா உயரம் வந்து ஹெச் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 700 சென்டிமீட்டரை வந்து மீட்டரா மாத்திக்கலாம். 700 சென்டிமீட்டருங்கிறது 7 மீட்டர். அப்ப 7² + 24². 7² 49, 24² 576. இது ரெண்டையும் கூட்டினா 625 வரும். அப்ப எல் வந்து 25. அப்ப அந்த பை/எல்ல வந்து அப்ளை பண்ணோம்னா 22/7 × 7 × 25. 7 7 கேன்சல் ஆயிரும். 22 × 25 550. இப்ப வந்து நம்ம கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் 550ன்னு. இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் கேட்டிருக்காங்க. இப்ப கூம்போட வலைபரப்பு தான். வலைபரப்பு அப்படிங்கிறது வந்து இந்த செவ்வகத்தோட பரப்புக்கு சமமா தான் இருக்கும். அப்ப செவ்வகத்தோட பரப்பு என்னன்னா எல் × பி. அப்ப எல் × பி ஈக்குவல் டு இந்த 550. இதுல வந்து பி 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எல் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப 550/4. அப்ப வந்து ஆன்சர் வந்து 137.5. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 137.5. இந்த 550 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 137.5 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த எண்ணை காண்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின் மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா 1ஓட 2 கூட்டினா 3 வருது. அடுத்து 1ஓட 2 பெருக்குனா 2 வருது. அடுத்து 2ஓட 3 பெருக்குனா 4 வருது. 4ஓட 6 பெருக்குனா 24 வருது. 24ஓட 5 பெருக்குனா 120 வருது. அப்ப 120க்கு அப்புறம் 120ஓட 6 பெருக்குனா 720 வரும். இந்த கொஸ்டின் ஆன்சர் 720. நெக்ஸ்ட் கொஸ்டின், x = y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது. இது வந்து அப்படியே ஜஸ்ட் இதுல அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். இப்ப x இருக்கிற இடத்துல x அப்படிங்கிறது 2ம் y அப்படிங்கிறது 1ஆவும் எடுத்துக்கணும். இப்ப x² - 1², அதாவது x இருக்கிற இடத்துல 2ஐயும் y இருக்கிற இடத்துல 1ஐயும் அப்ளை பண்ணணும். அப்ப 2² - 1². அதே மாதிரியே 2² + 1². அப்ப 4 - 1 4 + 1 வரும். அப்ப 3:5 அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூ. 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன?
குமரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட்டை 20% தள்ளுபடியில வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினதுனால அவருக்கு வந்து 25 ரூபாய் வந்து சேமிச்சிருக்காரு. அப்ப இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 20% தள்ளுபடி பண்ணங்காட்டி தான் இந்த 25 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப 20% அப்படிங்கிறது இந்த 25. அப்ப நம்ம 100%, அப்ப ரெயின் கோட்டோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100% கண்டுபிடிக்கணும். அப்ப 20% அப்படிங்கிறது 25, அப்ப 100, அப்ப நம்ம வந்து 100% கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த 20யும் 100யும் கேன்சல் பண்ணோம்னா 5 20 100 வரும். இப்ப இந்த 5 இன்ட்டு 25 125. இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 125. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ரீசனிங் கொஸ்டின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3, அப்படியே டாட் 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 இசட் ஈக்குவல் டு 26 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு கொண்டால் ஹெச் கமா சி கமா எஃப் இன் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே நம்ம ஹெச்சிஎஃப் அப்படின்னு படிச்சிருக்க கூடாது. அப்படியே கமா கொடுத்துருக்காங்க, ஹெச் கமா சி கமா எஃப். அப்ப ஹெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வரும், சிக்கு 3 வரும், எஃப்க்கு 6 வரும். இதோட மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 24 வரும். அப்ப இந்த ஆப்ஷன்ல எது வந்து 24க்கு ஈக்குவல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நம்பர் சீரியஸ் எழுதணும்னா அப்படியே ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிட்டே வந்தோம்னா இப்ப எக்ஸ் அப்படிங்கிறது 24 வரும். அதே மாதிரியே இ பாத்தீங்கன்னா 5, எஸ் அப்படிங்கிறது 19 வரும். இது ரெண்டையும் கூட்டியிருக்காங்க, கூட்டினா 24 தான் வரும். அதே மாதிரியே ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு 8. இதை பெருக்கணும்னா 24 தான் வரும். ஆனா இங்க ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏக்கு 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு 8 கொடுத்தோம்னா கூட்டினா 12 வரும். அப்ப இது மட்டும்தான் இந்த 24க்கு வந்து சமமா இல்லை. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இதெல்லாம் வந்து இந்த ரூட்டுக்குள்ள இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள தொடர்ந்து ரூட்டுக்குள்ள வந்தாலோ இல்ல ரூட் 5 பிளஸ் ரூட் 5 இந்த மாதிரி வந்தாலோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு மெத்தட் இருக்கு. அதப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். இவங்க 5 பவர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 5 பவர் 1ம் 5ம் ஈக்குவல் தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 5 பவர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. இந்த கொஸ்டின் ஆன்சர், இப்போ உருளை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். அடிப்பரப்பு அப்படிங்கிறது இதுதான், இது வந்து வட்டமா தான் இருக்கும். அப்ப பையார் ஸ்கொயர், அடிப்பரப்பு அப்படிங்கிறது வந்து பையார் ஸ்கொயர், அது வந்து 500ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உயரம் வந்து ஹெச் வந்து 4. இப்போ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பையார் ஸ்கொயர்டு ஹெச். அப்ப நம்ம அதை அப்படியே அப்ளை பண்றோம். 500 × 4 2000. இந்த கொஸ்டின் ஆன்சர் 2000, ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3x + 4y = 4x + 6y ஈக்குவல் டு 22:33 எனில் x/y என்பது. இதுல கொடுத்துருக்கிற அப்படியே இந்த நம்பர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த 3x + 4y / 4x + 6y ஈக்குவல் டு இந்த 22:33 அப்படியே 22/32ன்னு எழுதிட்டோம்னா நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் ரெண்டாம் வாய்ப்பாடால. 11 2 22, 16 2 32. அப்புறம் நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கி அப்ளை பண்ணோம்னா கடைசியா 2x = y அப்படின்னு வரும். அப்புறம் எக்ஸ், நமக்கு வந்து இங்க x/y தான் கேட்டிருக்காங்க. அப்ப x/y ஈக்குவல் டு இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க 1, இங்க இருக்கிற 2 வந்து இங்க கீழே போயிடும். ஸோ x/y அப்படிங்கிறது 1:2. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1:2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி எனும் இரு எண்கள் m/n எனும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பி யின் மீப்பெருமா எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இதுல வந்து ஏ பி அப்படிங்கிற 2 எண்கள் வந்து m/n அப்படின்னு இருக்கான். அப்ப வந்து இதுல மீசிமா கேட்டிருக்காங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்சியம் கேட்கறப்ப
இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரோட இந்த லாஸ்ட் இருக்கிற நம்பரை பெருக்கிக்கணும். அதாவது இங்க வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸை பெருக்கிக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு சென்டர்ல இருக்கிறதையும் பெருக்கிக்கணும். அதுதான் எல்சியமானா ஏஎன் அப்புறம் டிஎம் அல்லது எம்பி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஏ பவர் எம் டி பவர் என். இதுல வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அதனால இதுக்கு ஆன்சர் வந்து எம்பிசி ஆப்ஷனல் பி தான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இது நம்ம வந்து நார்மலா போட்டோம்னா 30 30 30 மொத்தம் 3 மூட்டையில 90 இருக்கும். இதே 30 சுங்கசாவடினா நம்ம ஒவ்வொரு இதுக்கும் 3 3ஆ கொடுக்குறப்ப 30 இதுலயும் 30ம் காலி ஆயிரும். அப்ப 0ன்னு நம்ம போட்டுருவோம். ஆனா இங்க ஒரு புத்திசாலி மனிதன் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 டோல்கேட்டை தாண்டுறப்ப அவங்க வந்து ஒரு 3 மூட்டையில இருந்தும் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 10 டோல்கேட்டை தாண்டின வாட்டி அவங்க கிட்ட 30 காலியா இருக்கும். ஒவ்வொரு மூட்டையில இருந்து 10 10ஆ. அப்போ அந்த அடுத்து 11வது டோல்கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த 3 மூட்டை இருக்கிறத வந்து 2 மூட்டையா ஆக்கிடுவாங்க. ஒவ்வொரு மூட்டைக்கும் 30 30 இருக்கிற மாதிரி. ஏன்னா மூட்டைக்கு 30 தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே அடுத்து ஒரு 15க்கு போற வரைக்கும் 2 2ஆ, ஏன்னா 2 மூட்டை தான் இருக்கு, மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படிங்கிறப்ப 2 2ஆ கொடுப்பாங்க. அப்போ மொத்தமா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30 காலி ஆயிரும். அப்புறம் ஒரு 5 2 30, அப்புறம் ஒரு 30 காலி ஆயிரும். இப்ப மறுபடியும் 30 தான் இருக்கும். அதாவது ஒரு மூட்டையில 25, இன்னொரு மூட்டையில 5 இருக்கும். 15 டோல்கேட் தான்றப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த 16வது டோல்கேட்டுக்கு போறப்ப ஒரே மூட்டையில ஃபுல்லா போட்டுருவாங்க. 25யும் அந்த 5ஐயும் ஒன்னா போடுறப்ப அடுத்து 5 டோல்கேட்டுக்கு வந்து ஒவ்வொன்னா தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்க இந்த கொஸ்டினுக்கு வந்து 25. இது நான் சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். இதை நீங்களே எப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம். இது பாத்தீங்கன்னா கனசதுரம். இதுல வந்து மூலைவிட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம அதாவது கம்பியின் நீளம்னாவே மூலைவிட்டம் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா √L² + D² + H². அப்ப நம்ம இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸை வந்து அப்படியே அப்ளை பண்ணோம்னா 24 ஸ்கொயருக்கு 576, 18 ஸ்கொயருக்கு 324 பிளஸ் 16 ஸ்கொயருக்கு 256 வரும். அப்ப √1156 வரும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 34. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 34 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பின்கடவாய் பற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி சுக்ரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மட்டும். இதுல இந்த கேக்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேக்குனரை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பிரயோபைட் அப்படிங்கிறது நயடைட்டா அப்படிங்கிறதா வந்து சரியா பொருந்திருக்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 மற்றும் 3 சரியானது. என்னன்னா பினாப்திலின் அப்படிங்கிறது அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். நெக்ஸ்ட், சிவப்பு லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். மற்ற இந்த 2 and 4 வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 1 and 3 தான் கரெக்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்ஃபூரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டில் 49வது ஜி உச்சி மாநாடு நடைபெற்றது? இந்த கொஸ்டின் ஆன்சர் டி, ஜப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972இல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இது கரெக்ட் தான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974இல் தொடங்கப்பட்டது. இது தப்பு, ஏன்னா இது 1973. நெக்ஸ்ட், இந்திய அரசாங்கம் 16 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுவும் தப்பு, ஏன்னா இந்திய அரசாங்கம் 18 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இதுக்கு ஆப்ஷனல் ஏ 1 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, கஜராஜ் சுரக்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் கால குடைவரை கோயில் இல்லை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, எலிஃபண்டா குகை, மகாராஷ்டிரா. இது பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் காலத்தோடது. மற்ற 3 குப்தர்கள் காலத்துது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்ட அரசர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாமன்சா. ஆப்ஷனல் ஏ, பாமன்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, கியூனிஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிக. இதுல சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. இது கரெக்ட் தான். டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். இதுவும் கரெக்ட் தான். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இது தப்பு, ஏன்னா நீதிமன்றம் அறிவுறுத்ததான் முடியுமே ஒழிய வலுக்கட்டாயமாலாம் செயல்படுத்த முடியாது. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட், அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஜனவரி 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1855இல் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ரிஸ்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஃபர்ஸ்ட் நார்வே, அடுத்து ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து சுவிட்சர்லாந்து, அதுக்கப்புறம் இந்தியா. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி,
3 மற்றும் 4 தவறு. என்னன்னா மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசுன்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஏன்னா மாநில அரசு தான். அதே மாதிரியே நில வருவாயும் ஒன்றிய அரசு. இது 2மே மாநில அரசு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி 3 மற்றும் 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் துணைத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி பகத்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது? இதுல வந்து ஃபர்ஸ்ட், தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இது கரெக்ட் தான். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இதுவும் கரெக்ட் தான். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இது மட்டும் தப்பு. ஏன்னா இவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தான் போராடினாரு, பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடல. அதனால இது வந்து தப்பு. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மா சிங்காரவேலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்பெரு காரணியின் 6 மடங்காகும். அதாவது மீபேவா தான் மீபேகான்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஹெச்சிஎஃபோட 6 மடங்கு வந்து எல்சிஎம் ஆமா. அதே ஹெச்சிஎஃப் என்னன்னா 12 மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் காண்க. இதுல வந்து 2 எண்ணை வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுட்டோம்னா எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து அதாவது ஹெச்சிஎஃபோட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து இங்க 12 கொடுத்துருக்காங்க. அப்ப 6 மடங்கு அப்படிங்கிறப்ப 72, ஹெச்சிஎஃப் வந்து 12, ஒரு எண் வந்து 36ன்னு வச்சுட்டோம்னா இன்னொரு எண் ஒய் ஈக்குவல் டு இந்த 36ஆல 72 கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 × 12 24. இதெல்லாம் வந்து ஈஸியான சம் தான். இதை எல்லாருமே போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தங்கம். ஆப்ஷனல் டி தங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 2 மற்றும் 4 மட்டும் சரி. இதுல என்னன்னா இவர் வந்து செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். இங்க வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. கோபாலகிருஷ்ணரோட சீடர் வந்து காந்திஜி தான். அதுக்கடுத்து இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 2 மற்றும் 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்தர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அதியமான். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெய்யால் எரிநிற்போம் என்றால் கவ்வையால் காமம் நுட்போம் எனல் எனும் குறளில் நுட்பேம் என்பதன் பொருள் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அவித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்சாய் சிங் டேஸ் மற்றும் சீனாவிற்கும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம், இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தில் உள்ளது. சிமெண்ட் உற்பத்தியில உலகின் முதலிடம் பார்த்து சீனா தான். அதனால இந்த காரணம் தப்பு. கூற்று மட்டும் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு டேஸ் ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்
15 ஜூலை. காமராஜரோட பிறந்த நாள் தான் வந்து கல்வி வளர்ச்சி நாள். அது வந்து 15 ஜூலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24%க்கு எதிராக %% வளர்ச்சியடைந்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 8.19. ஆப்ஷனல் டி 8.19. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று மங்களமாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மறுபடியும் தேசியமா கணக்கு தான் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபேவா 11 மற்றும் மீசிமா 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சாரி, மீபேவாவும் மீசிமாவும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 2 எண் அப்படிங்கிறது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 11 × 699. ஒரு எண் 77. அப்போ இன்னொரு எண் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 11 × 693. இந்த 77 கீழே கொண்டு வந்தோம்னா 11ஆல் 77 கேன்சல் பண்ணோம்னா 7 டைம் வரும். அப்போ இந்த 693 வந்து 7ஆல் கேன்சல் பண்ணுறப்ப 99 வரும். அதாவது 9763 மிச்சம் 6 மறுபடியும் 9763. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 99. நெக்ஸ்ட் கொஸ்டின். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் மற்றும் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாவே நம்ம வந்து மீபேவா தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 120 180க்கு மீபேவா கண்டுபிடிச்சோம்னா பாத்தீங்கன்னா 60 வரும். இப்ப இங்க அதிகபட்சம் வந்து 60 லிட்டர்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 60 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து இது ஏபிஜிபில வந்து ஸ்பெஷல் சீரீஸ்ல கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ். இது வந்து 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் டாட் டாட் பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் டாட் பிளஸ் கே மதிப்பு காண அப்படிங்கிறாங்க. இது ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணனா இதுக்கு வந்து இந்த 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n+1/2 வரும். இதே இங்க வந்து கியூப் கொடுத்துருக்கிறப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து அதே n × n+1/2 ஹோல் ஸ்கொயர்டு வரும். அப்ப இங்க வந்து இங்க இருக்கிற மதிப்பு வந்து ஸ்கொயர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுட்டோம்னா இது வந்து எக்ஸ் இதனோட மதிப்பு. அப்ப நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதனோட ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்ப வந்து இந்த 72,900க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதனோட ஆன்சர் வந்து 270. ஆப்ஷனல் சி 270 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x பிளஸ் ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட 1 கூட்டி 3ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து 3ஓட 2 கூட்டி 5ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து 5ஓட 4 கூட்டி 9ன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 × 2 அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிருக்கு. 2 × 2 4. அடுத்து 4 × 2 இங்க 8. அப்ப 8ஓட 9ஓட 8 கூட்டினாதான் இங்க 17 வரும். அடுத்து 8 × 2 16. 16யும் 17யும் கூட்டினாதான் இங்க 33 வரும். அதே மாதிரியே 16 × 2 32. அப்ப இந்த 33யும் 32யும் கூட்டினா இங்க என்ன வரும்னா 65. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க எக்ஸ் அப்படிங்கிறது 17. அடுத்து ஒய் அப்படிங்கிறது 65. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 82. நெக்ஸ்ட் கொஸ்டின். AZBYCX டாட் 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 அதே மாதிரியே YBZA என்றவாறு எழுதும் போது ஆங்கில உயிரெழுத்திற்கு
இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து அப்படியே எழுதியிருக்கோம். AZBYCX அந்த மாதிரியே எழுதிட்டு அதே மாதிரியே இங்கிருந்து AZ அப்படி எழுத சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி எழுதியிருக்கோம் AZ. அப்புறம் ஆங்கில உயிரெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா AEIOU. இதுல ஃபர்ஸ்ட் ஏக்கு இடதுபுறம் தான் கேட்டிருக்காங்க, வலதுபுறம் இல்ல. அப்ப ஏக்கு இடதுபுறத்துல ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் ஈக்கு இடதுபுறத்துல W இருக்கு, இது உயிரெழுத்து இல்ல, அதனால இது 1. அடுத்து யூக்கு முன்னாடி எஃப்பும், ஐக்கு முன்னாடி எஸ், ஓக்கு முன்னாடி எல். அப்ப மேல் வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு 4 இருக்கு. அதுக்கடுத்து கீழ் வரிசையில பாத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி இஜெட் இருக்கு இடதுபுறமா, அப்ப இது 5வதாவும், ஈக்கு முன்னாடி வி இது 6, யூக்கு முன்னாடி எஸ் இது 7, சாரி யூக்கு முன்னாடி ஜி இது 7, அதுக்கடுத்து ஐக்கு முன்னாடி ஆர், அதுக்கடுத்து இங்க ஓக்கு முன்னாடி எம். மொத்தமா கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 9 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 9. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம அங்க அப்படியே இந்த பின்னாடி ஒர்க் அவுட் பண்றதுக்கு பிளேஸ் கொடுத்துருப்பாங்களா, அங்க இந்த மாதிரி அப்படியே எழுதிட்டு தான் நம்ம போட்டாகணும், வேற வழி இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதரின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? இந்த கொஸ்டின் படிச்சு பாக்குறப்பவே நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்கு. இங்க வந்து ராகவி வந்து ரமணனோட பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரமணி வந்து ராகவியின் சகோதரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ராமநாதனுக்கும் ரமணிக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி பேத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூ. 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் ரூ. 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூ. 12,400 சம்பாதிப்பர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 10 நாட்கள். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் ஒரு பெண் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு மறுபடியும் 7 ஆண் 9 ஆண்கள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி 10 நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசல் தொகை ரூ. 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். 3 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் ஆர் பை 100. இதுல Pங்கிறது இந்த 10,000 அப்படியே போட்டுட்டு ஆர் 15 பை 100 இன்ட்டு 15 பை 100. ஏன்னா 15%ங்கிறது தான் வந்து ஆர், அதனால 15 பை 100 பிளஸ் இந்த 3 பிளஸ் ஆர் பை 100 வந்து நம்ம இங்கேயே அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த ஆருக்கு பதிலா 15 போட்டு நம்ம இந்த 15யும் 100யும் கேன்சல் பண்ணோம்னா மேல 3 கீழே 20 வரும். அப்ப 20யும் 3யும் பெருக்கணும்னா 60 பிளஸ் இங்க 3 இருக்கும். அதை அப்படியே வந்து 63 ஆட் பண்ணி 63 பை 20 அப்படின்னு போட்டுக்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்து கேன்சல் பண்ணி இந்த 100 வந்து இந்த 2 100யும் 10,000ல கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த 15ல வந்து 15 20 அடிச்சோம்னா மூணா வாய்ப்பாடுல சாரி 5ல வந்து 3 5 15, அது மாதிரியே 4 5 20. இது எல்லாமே இங்க வந்து 15 இன்ட்டு 3 இன்ட்டு 63 இது எல்லாம் பெருக்கணும் அப்படின்னா 2835 வரும். பை இங்க ஒரு 4 இருக்கு, நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4ஆல கேன்சல் பண்றப்ப 7 28, அப்புறம் 3, அதனால சைபர் போட்டுக்கிறோம். அப்புறம் 8 32, அப்புறம் மறுபடியும் 3 இருக்கும். அப்ப வந்து புள்ளி வச்சு அடுத்து 7 28, மறுபடியும் மீதி 2 இருக்கும். அப்புறம் மறுபடியும் சைபர் போட்டோம்னா 5 20. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் 708.75. நம்ம அப்படியே ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்றதுதான். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒருவர் ரூ. 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூ. 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்?
இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பி ரூ 1180. இது வந்து அப்ராக்சிமெண்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 2000க்கு 6% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 120 வரும். அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வட்டியோட பார்த்தோம்னா 2120 இருக்கும். அப்ப வந்து 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாருன்னா மீதி 1120 ரூபாய் இருக்கும். அப்ப இதுக்கு மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு வட்டி பார்த்தோம் அப்படின்னா 1% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் 20 பைசா அப்படிங்கிற மாதிரி வரும். இதே 6% அப்படிங்கிறப்ப 80 ரூபாய் சம்திங் வரும். அப்படி பாக்குறப்ப 1187 ரூபாய் கிட்ட வரணும். ஆனா இது வந்து ரவுண்டா 1180ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூ 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இதுல பாத்தீங்கன்னா விக்னேஷ் 4%க்கு கடனை வாங்கி சஞ்சயிடம் 6%க்கு கொடுக்குறாரு. இப்ப 10,000க்கு 4% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல 1% அப்படிங்கிறது 100. அப்ப 4% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 400. இதே சஞ்சய்க்கு 6% கொடுத்திருக்கிறாரு. அப்ப சஞ்சய்க்கு 6% அப்படிங்கிறப்ப 600 ரூபாய் வரும். அப்ப இதுல என்னன்னா இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஏன்னா இவர் வந்து 4% அப்படிங்கிறப்ப 400, இதே 6%ல கடன் கொடுத்துருக்கிறதுனால 600 ரூபாய் வரும். அப்ப இவருக்கு வந்து 200 ரூபாய் லாபம் வந்து கிடைக்கும். இது வந்து நான் அப்படியே மனக்கணக்கா போட்டுட்டேன். இது ஈஸியான சம்பளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபேவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. இப்ப 7க்கும் 13க்கும் மீபேவா என்னன்னு பார்த்தோம்னா 1 தான். அதே மாதிரி மீசிமா பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ரெண்டையும் பெருக்கணும். அப்ப 91. அப்ப இந்த அப்ப மீபேவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை கேட்டிருக்காங்க. அப்ப இதனோட விகிதம் அப்படிங்கிறது 1/91. அப்ப 1:91. இது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1:91. நெக்ஸ்ட் கொஸ்டின், கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். ஒரு டசன் அப்படிங்கிறது 12. அப்ப 5 டசன் அப்படிங்கிறது 60. அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் விகிதத்தை காண்க. இப்ப பாத்தீங்கன்னா 60 முட்டை இருக்கும். 60 முட்டை அப்படிங்கிறத 100%. இதுல 45 முட்டைகள் வந்து நல்ல முட்டைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது கெட்டு போன முட்டையோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 60ல 45 போயிடுச்சுன்னா 15. அப்ப இந்த 15 முட்டைக்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். அப்ப இந்த 15 வந்து 15ஆல இந்த 60 கேன்சல் பண்ணா 4×5 = 60 வரும். அப்ப இங்க 100 இருக்கும். இந்த 4ஆல கேன்சல் பண்றப்ப 25. இப்ப இந்த 15 முட்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 25%. நெக்ஸ்ட் கொஸ்டின், சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் 2. இது எப்படின்னா இதுல இருக்கிற இந்த உயிரெழுத்துக்கள் அதான் ஏயு ஐஓயு அந்த எழுத்தை மட்டும் கூட்டியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா யூவும் ஏவும் 2 உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால 2. இங்க பாத்தீங்கன்னா யுஇஏ 3 வந்திருக்கு. இந்த தர்ஸ்டேலையும் யுஏ 2 மட்டும், மண்டேலையும் பாத்தீங்கன்னா ஓஏ 2 தான் இருக்கு. அப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. இது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனல் பி 2. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 4ல 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.